ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும். சுத்தமாக டைம் இல்லை, வேலைக்கு போக வர, அப்புறம் எக்ஸாம்ஸ் வேறு வந்துச்சு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு டைம் வந்து அப்படியே போயிடுச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா, கசின் சிஸ்டரோட அக்கா பொண்ணுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போகும்போது கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு, மழை வெயில்னு. அந்த வானவிலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் உங்கள் பார்வைக்கு. ஃபங்க்ஷன் வந்து மார்த்தாண்டம் பக்கம், அதையும் கொஞ்சம் தாண்டி தான் போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியல. லாஸ்ட் டைம் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் இல்லையா, அதே ஊர் தான். ஸோ அதில் டான்ஸ் ஆடின அந்த குட்டி பொண்ணோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய குளம், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த வியூவு. மண்டபம் ப்ளஸ் குளம், அந்த வியூ எல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. இதுதான் அந்த குட்டி பாப்பா, அழகாக இருக்கால்ல. இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அவங்க மேக்கப்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு அவளோட காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீடியோவில் வந்து அது எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு பார்க்குறதுக்கும். இது வந்து பக்காவான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஐயர்லாம் வந்து நிறைய மந்திரம்லாம் ஓதிலாம் வந்து பண்ணாங்க. நிறைய சடங்குகள் இருந்துச்சு. ஆனால் எல்லா விஷயத்தையும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் போச்சு. முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். அவள் கையில், காதில், கழுத்தில், நெத்தி சுட்டி எல்லாம் வந்து செட்டாக போட்டிருந்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் பூ வாங்கிட்டு போக மறந்துட்டேன். மல்லிப்பூ இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது வந்து நல்லாவா இருக்கும். ஸோ நான் நாகர்கோயிலில் வாங்கியிருந்தேன். அந்த பூ கட்டியிருக்கிறத பாருங்கள். இது வந்து நாகர்கோயிலில் வாங்கின பூ. ரொம்ப கலக்கமாக, இதுலேயும் நான் நெருக்கமாக வேணும்னு கேட்டேன். இதுதான் நெருக்கம்னு சொல்லி கொடுத்தாங்க. அவள் தலையில் வச்சுருக்கிறது பாருங்கள், சிஸ்டர் தலையில் வச்சுருக்கிறது, அது வந்து திருநெல்வேலியில் வாங்கின பூ. ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்காக எடுத்திருந்தாங்க. நாங்கள் தான் வந்து தட்டெல்லாம் ஆளுக்கு ஒன்றா கையில் தூக்கியிருந்தோம். ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஓரளவு மினிமலாக தான் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் கூப்பிட்ருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தாய்மாமா தான் இருக்காங்க. ஸோ அந்த தாய்மாமா வந்து சீர்வரிசை தட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. மேரேஜில் இருந்த மாதிரியே இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. எல்லாமே பண்ணியிருந்தாங்க. என்னால் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்க முடியல. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, எல்லா சடங்குகளையுமே வந்து மாமாவும் அத்தைங்களும் தான் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய அத்தைங்க இருந்தாங்க. ஸோ அத்தைங்க தான் பண்ணாங்க. சித்தி, பெரியம்மா எல்லாம் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கான எந்த பார்ட்டிசிபேஷனும் இல்லை. நார்மலாக வந்து வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து மாமா அத்தையோட பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போது பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக அந்த பானை ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது பானையாக என்னன்னு தெரில. அதில் வந்து தண்ணி ப்ளஸ் நிறைய ரோஜா பூவெல்லாம் போட்டு நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் மாமா அத்தை எல்லாம் சந்தனம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. சைடில் லைட்டாக கொலவை சத்தமும் கேட்டுச்சு. அவங்களோட ரூல்ஸ் படி, அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் படி ஐயர் சொல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பானை டெக்கரேஷன் பாருங்களேன், நிறையா சூப்பராக இருந்த ரோஜா பூ, சாமந்தி பூலாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரோஜா பூலையே வந்து அந்த தண்ணி ஊறிட்டு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் வந்து முதல்ல நான் வீடியோ எடுத்தது அந்த பானையை தான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலி இந்த தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனை வந்து அந்த பாப்பா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லோரும் வரிசையாக மாமா, அத்தைமார் எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் அடுத்து சித்தி, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அம்மானு எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போட்டிருந்தேன். அதுலேயுமே வந்து நிறைய சடங்குகள் இருந்தது. எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லேயும் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. இடையில தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்து இடையில இந்த ஆரத்தி எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல.
பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போதே வந்து கொஞ்சம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. மழையோடவே வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சொம்பு பாலும் வந்து ஊற்றுனாங்க. பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடி வந்து அந்த பாலை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே ஐயர் வந்து பூவெல்லாம் கொடுத்து முதல்ல தலையில் வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சடங்குகள் அப்புறம் தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்குறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் எல்லாமே எல்லா மேரேஜும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாகவே வந்து நின்று பார்த்ததில்ல. பொண்ணு வந்து அலங்காரம் பண்ணி நிற்கும்போது நம்ம போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி மட்டும்தான் இது வரைக்கும் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலிக்குள்ளே கசின் சிஸ்டரோட அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து அங்கே இருக்க முடிஞ்சது. நம்ம வீடு தானே, நம்ம வீடே தான். ஸோ ஃபுல்லாகவே அங்கே இருந்து எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. என்னாலேயும் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒரு சூப்பரான பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சு தண்ணி ஊற்றி எல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஐயர் முன்னாடி வச்சு மந்திரம்லாம் ஓதுனாங்க. எனக்கு தெரியல, என்னமோ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் வந்து மாமா எடுத்து கொடுத்தது, அத்தை எடுத்து கொடுத்தது, பாட்டி எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து நிறைய அவங்களோட சடங்குகளும் வந்து இருந்துச்சு, பண்ணாங்க. எல்லாம் முடித்ததுக்கு பிறகு வந்து இன்வைட் பண்ண எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வழக்கம் போல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட அதெல்லாம் வந்து போயிட்டுருந்துச்சு. ஒரு அழகான சிம்பிளான பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். சிம்பிளாக இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா சடங்குகளும் வந்து இருந்து நிறைவாகவும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டபத்தை சுற்றி இருக்கிற அந்த குளம் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அந்த அட்மாஸ்ஃபியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு நடுவில் மழை வேறு வந்துருச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. நான் பார்த்த மாதிரியே பியூபர்ட்டி ஃபங்க்ஷனை நீங்களும் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன்
గమత మగరి సని రిస గమ సని సధని మద గమ రిగ స నిస ద నిస నిస మాగ గ నిస పమ మగ సని స గమ గ రిని ద మమ గ గమ గ క గమ రిగ నిరి నిగరి మగరి స பம தமனி தனி மத கமரிக ச மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய் தருவாய் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் எதை நான் கேட்பின் உனையே தருவாய் சமாக பா பம பமாகரி கரி சனி சமாக பா பம பமா சமாக பா பம பமாகரி கரி சனி சமாக பா சாதமா கமத மனி நித சனி ரே சானி த ப கமத மனி நித சனி ரே சா ஃபங்க்ஷன் முடிஞ்சது பிறகு லன்ச் வந்து கீ ரைஸு அப்புறம் கோழி குழம்பு வச்சுருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டோம். ஹலால் ஃபுட்டு தான். வந்து ஒரு பாய் தான் வந்து சமைச்சிட்ருந்தாரு. அவர் தான் வந்து கட் பண்ணி சமைச்சோன்னு சொன்னார். போய் விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோம். அப்புறம் அப்படியே வந்து மத்தியானத்துக்கு மேலே கிளம்பிட்டோம். சாப்பாடெலாம் முடித்ததுக்கு பிறகு மார்த்தாண்டத்துலேருந்து அப்படியே திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியில் ஒரு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு
வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.